ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதி ப்ளூம்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு நீர் உரம் பார்க்கலாம். ஒரு ஃபென்டாஸ்டிக் உரம், செடியோட ஓவரால் க்ரோத்துக்கு பெஸ்ட் ஒன். அது எப்படி தயாரிக்கிறது, எந்த விகிதத்தில் கலக்கலாம், எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். இப்போ நான் தயாரிக்கிற உரம் இந்த வெயிலுக்கு ஏற்ற உரம். இப்போ மே மாதம் 2nd டேட் இன்றைக்கி ஒரு தடவை கொடுத்தா அப்புறம் ஒரு 15 டேஸ் இல்லைன்னா 20 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் இன்னொரு தடவை கொடுத்தா போகிறோம். மே மாதத்தில் உங்களுக்கு 2 தடவை கொடுக்கலாம். ஸோ வெயில் காலத்துக்கு ஏற்ற உரம்ங்கிறதுனால இது நீர் உரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு 2 தடவை கொடுத்தாலே போதும். அந்த அளவுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். வேறு எந்த உரமும் நீங்கள் நடுவில் கொடுக்கவே தேவையில்லை. எல்லா செடிகளும் பசுமையாக வளரும், வேர் வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தவிர மேலே ஷூட்ஸ் எல்லாம் நிறைய பிரான்ச்சஸ் பசுமையான இலைகள் வரும், எந்த டெஃபிஷியன்சியும் வராது. இந்த இலைகள் மஞ்சளாக போகிறது, கருகி போகிறது, நுனி கருகள், அப்புறம் மொட்டு கருகள், அதுக்கப்புறம் பிஞ்சுகள்லாம் உதிரறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராமல் இந்த உரம் கொடுத்தாலே உங்களுக்கு செடிகள் அவ்வளோ செழிப்பாக வளரும். ஸோ இதில் நான் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஹியூமிக் ஆசிட் எடுத்திருக்கேன். ஹியூமிக் ஆசிட் வேர் வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. இது ஆன்லைனில் தான் வாங்கிக்கணும் நம்ம. இது வாட்டர் சால்யூபிள். இது கிரானியூல்ஸாகவும் கிடைக்கும். நான் லிக்விடாக தான் வாங்கியிருக்கேன். இது 1 லிட்டருக்கு 2 ml அப்படின்ற விகிதத்தில் இப்போ எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்கள். இதை நம்ம இந்த பக்கெட் தண்ணியில் கலந்துக்கலாம். ஹியூமிக் ஆசிட் வேர் வளர்ச்சி, நம்ம கொடுக்குற உரங்களை சால்யூபிள் ஆக்கி செடிகளுடைய மேல் வரைக்கும் எடுத்துன்னு போகிறதுக்கு வேர்கள் தான் நல்லா இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீர் உறிஞ்சிற வெள்ளை வேர்கள் நிறைய வரணும் அப்படின்னா இந்த ஹியூமிக் ஆசிட் ரொம்ப முக்கியம். ஸோ இதை 2 ml 1 லிட்டருக்கு கலந்தால் போதும். அந்த அளவில் நீங்கள் எடுத்து நீங்கள் எத்தனை லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அளந்து ஊற்றிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கவங்க ஒரு 5 மினிட்ஸு. இது மிக்ஸ் பண்ணின அப்புறம் இதில் நம்ம இன்னொரு பொருள் கலக்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா வெர்மி கம்போஸ்ட். இதுவும் ஒரு நல்ல குவாலிட்டியான மண்புழு உரம். இது இங்கே பாருங்கள், நல்ல குவாலிட்டி. இது மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டி மண்புழு உரம் ஒரு 1/2 கிலோ நான் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு எடுத்திருக்கேன். இந்த பக்கெட்டில் நான் இப்போது போட்டுக்க போகிறேன். அரை கிலோ எடுத்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வர்மி கம்போஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். நம்ம செடிகளுக்கு ஏதாவது ஒரு கம்போஸ்ட் உரம் கொடுத்தே ஆகணும். அதில் நான் இப்போ இதுதான் எடுத்திருக்கேன். கிச்சன் கம்போஸ்ட்டை விட வர்மி கம்போஸ்ட்டில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ அது 1/2 கிலோ எடுத்து இந்த பக்கெட்டில் ஹியூமிக் ஆசிட் கூட கலந்துருக்கேன். இப்போ இது கூடவே இன்னொரு பொருளும் நான் சேர்க்க போகிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பனானா பயோ என்சைம். இது நான் ஏற்கனவே தயாரித்து வச்சுருக்கிறது. நல்ல பழுத்த கனிஞ்ச வாழைப்பழம், நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது இல்லை, நல்ல பழுத்த வாழைப்பழத்தை இந்த மாதிரி வெள்ளை கரைசல் எடுத்து கலந்து வச்சுருக்கேன். இது ஒரு 15 டேஸாக ஊறின்னு இருக்குது பாருங்கள், ஜாம் மாதிரி எடுத்து. இது நம்ம செடிகளுக்கு ரொம்ப வளர்ச்சியை தூண்டும். மண் ரொம்ப வளமாகும். அதுக்கு தான் இது கொடுக்குறோம். இப்போ இந்த மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள்லாம் இந்த வெல்லம் அப்புறம் இந்த வாழைப்பழம் அதெல்லாம் ஆகாரமாக எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு மண் வளமாகும்போது செடிகளும் நல்லா வளரும், நுண்ணுயிர் பெருக்கம் நிறைய நடக்கும். ஸோ நுண்ணுயிர்களுக்கு ஆதாரமாக இந்த பயோ என்சைம் வாழைப்பழம் வேலை செய்யும். ஸோ நம்ம இதையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம். இது கொஞ்சம் அளவு போட்டால் போதும். ஏன்னா இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, ரொம்ப நாளாக ஊறி இருக்குது. எப்போவுமே இந்த மாதிரி உரங்கள் கொஞ்சம் அளவில் தான் நமக்கு தேவை.
இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி தயார் பண்ணி மூடி போட்டு வச்சுட்டா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. ஏன்னா இதில் இருக்கிறது வெல்லம் இருக்கிறதுனால நல்ல பழவாசனை தான் அடிக்கிறது, கெட்டே போகாது, பூச்சி புழு எதுவும் வராது. நல்லா மூடி நிழல் பாங்கான இடத்துல நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது 3மே சேர்ந்தால் உங்களுக்கு ஒரு ஃபண்டாஸ்டிக் உரம். இந்த மாதத்துக்கு நீங்கள் 2 தடவை கொடுத்தாலே போதும். உங்கள் செடிகள்லாம் வெயிலேருந்து தப்பிச்சுக்கும், எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வராது, எல்லா ஊட்டச்சத்தும் கிடச்சி செடிகள் வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த காய்கறி செடிகள், பூச்செடிகள், இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். இப்போ நான் இதை வந்து செடிகளுக்கு கொடுத்து காமிக்கிறேன். உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த தொட்டி மண்ணை வந்து ஓரமெல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா இறங்கும். சில சமயம் இந்த வெயில் காலமானதுனால ரொம்ப ட்ரையாக இருக்கும், உள்ள வரைக்கும் நீங்கள் அது போகிறதுக்காக நம்ம இப்படி தொட்டி மண்ணை கிளறி விட்டுக்கலாம். இன்னொன்று வந்து சாயில் வந்து கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்கிறது பெட்டர். ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் நீங்கள் நிறைய ஊற்ற வேண்டியிருக்கும். அதை விட முதல்ல நனைச்சிடுங்க. சாயங்கால வேளையில் நீங்கள் செடிக்கு தண்ணி கொடுத்துட்டு இந்த உரத்தை கொடுங்க. இந்த உரத்தை கொடுக்கும்போது நம்ம அளவாக தான் கொடுக்க போகிறோம். ஸோ அது வந்து ட்ரெயின் ஆகி அடியில் போகாத அளவுக்கு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம தயாரித்து வச்சுருக்கிற உரத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 12 இன்ச் பாட்டாக இருந்தால் இதால் 1 மக்கு கொடுக்கலாம், 10 இன்ச் பாட்டாக இருந்தால் அரை மக்கு கொடுத்தா போதும். இப்போ நான் வந்து இந்த செடிக்கு கொடுக்குறேன். நல்லா சுற்றிலும் ஊற்றி விடுங்க. இதில் ரொம்ப அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஊற வைக்க வேண்டாம், அரைக்க வேண்டாம், நொதிக்க வேண்டாம், வெயிட் பண்ணவே வேண்டாம். ப்ரிப்பேர் பண்ணின உடனே நீங்கள் கொடுத்துடலாம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். வெயில் காலத்தில் நம்ம ரொம்ப நேரம் மாடியில் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ டக்குன்னு இந்த உரத்தை மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு ஊற்றி விட்டுட்டா அது ஒரு 15 நாளைக்கு நமக்கு கவலை இல்லை. 20 days கூட இது தாங்கும். மே மாதம் 2 தடவை நீங்கள் இது கொடுங்க போதும். அரை மக்கு விட்டால் போதும். இப்போ இந்த கத்திரிக்காய் செடிக்கு 1 மக்கு ஊற்றி விடுறேன். இந்த உரம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. நீங்களும் இதை தயாரித்து உங்கள் செடிகளெல்லாம் வெயிலேருந்து காப்பாற்றுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.